விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி அவங்களது மனைவி ஆர்த்தியிடையே சமரச தீர்வு மையத்தின் மூலம் பேச்சு நடத்த இன்று சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயம் என்ற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானவர் ரவி. இவர் பிரபல சினிமா எடிட்டர் மோகனின் சின்ன பையன். இவரது மூத்த சகோதரர் ராஜா திரைப்பட இயக்குனர். இவர் பல்வேறு வெற்றி படங்கள் நடித்து தற்போது முன்னணி தமிழ் நடிகராக உயர்ந்துள்ளார். சுஜாதா விஜயகுமார் இவர் சினிமா மற்றும் சீரியல் தயாரிப்பாளர் மகளான ஆர்த்தியை ஜெயம் ரவி காதலித்து கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சிட்டாரு. ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியருக்கு 2 மகன்கள் உள்ளனர். 15 ஆண்டு கால திருமண உறவில் 2 பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. இதனால 2 பேரும் தற்போது தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில தனது மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக ஜெயம் ரவி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில மனைவியிடமிருந்து விவாகரத்து கேட்டு ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தார். அதில் தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டும், 2009 தனக்கு நடந்த திருமண பதிவை ரத்து செய்ய வேணும் அப்படின்னு கோரியிருந்தார். இந்த வழக்கு சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்றத்தில் நீதிபதி தேன்மொழி முன்ன விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயம் ரவி நேரில் ஆஜராகியிருந்தார். அவரது மனைவி ஆர்த்தி காணொலி காட்சி மூலமா ஆஜராகியிருந்தார். இதனையடுத்து நீதிபதி இருவருக்கு இடையான பிரச்சனை தொடர்பாக குடும்ப நல நீதிமன்ற சமரச தீர்வு மையத்தின் மூலமாக பேச 2 பேருக்கு உத்தரவிட்டிருந்தார். அங்கு எடுக்கப்படுற முடிவு தொடர்பாக விவரங்களை தாக்கல் செய்யவும் இன்றைய இருதரப்பும் சமரச தீர்வு மையத்தில் பேச்சு நடத்த அனுப்பி வச்சிருந்தாங்க. தொடர்ந்து இவங்களது உறவு நீடிக்குமா அல்லது முடிவு பெறுமா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும்.